மரவள்ளி கிழங்கு அவியல் செய்கிறதுக்கு 1 கிலோ மரவள்ளி கிழங்கு வாங்கியிருக்கேங்க. நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துருக்கேன். தோலோடு சேர்த்து கழுவி எடுத்துருக்கேன். இதை நல்லா ரவுண்டாக இப்படி இது மாதிரி ரவுண்டு வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்னதாக கட் பண்ணால் தான் வேக வைக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். அடுத்து கட் பண்ணதுக்கு பிறகு சைடில் உள்ள தோலை இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கலாங்க. மரவள்ளி கிழங்குல நிறைய சத்துக்கள் இருக்குங்க. குறிப்பாக வந்து கார்போஹைட்ரேட்டு, கால்சியம், பாஸ்பரஸ் மற்றும் வைட்டமின் சி சத்து நிறைய இருக்குது. இது ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை குறைக்குதுங்க. மெட்டபாலிசம் எனப்படும் உடலின் வளர்சிதை மாற்றத்தையும் சீராக்கக்கூடிய தன்மை இது இருக்குது. இரத்த சிவப்பு அணுக்களையும் அதிகரித்து உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை தரும். இதை நல்லா 4 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. தோல் நீக்கின பிறகு பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு வெள்ளை வெள்ளைன்னு இருக்குது. பழைய கிழங்காக இருந்துச்சுன்னா கருப்பு கருப்பாக இருக்கும். கிழங்கு எப்போவுமே ஃப்ரெஷ்ஷான கிழங்காக பார்த்து வாங்கணும். அதில் கருப்பு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து நான் மண் பாத்திரத்தில் போட்டிருக்கேங்க. இந்த கிழங்கு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் குக்கரில் வைக்கல, மண்பானையில் வச்சு வேக வைக்க போகிறேன். இதுக்கு குறைந்தது ஒரு 20 நிமிஷமாக தான் ஆகுங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் போட்டு வேக வச்சோம்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க. தேவைக்கு ஏற்ற ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். நல்ல சுவையாக இருக்கும். இதை நம்ம 20 நிமிஷம் வேக வைக்க போகிறோம். ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுட்டு அடுத்து வெந்திருக்கான்னு பார்த்துட்டு மறுபடியும் இன்னொரு தடவை மூடி போட்டு மூடணும். இப்போ வந்து 10 நிமிஷம் ஆச்சு. நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்குது. இன்னும் ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். ஓகே, அடுத்த 10 நிமிஷம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கிழங்கு வெந்திருக்கான்னு பார்ப்போம். கிழங்கு வெந்துருச்சுங்க. இது வந்து 90 கிட்ஸ் 80 கிட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஸ்நாக்ஸுங்க. தெருக்களில் கொண்டாந்து மாட்டு வண்டியில் கொண்டாந்து விற்பாங்க. அப்போல்லாம் இந்த கிழங்கு வாங்கி சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். அது ஒரு காலம். அந்த காலகட்டத்தில் பள்ளிக்கூடத்துலலாம் ஸ்கூலுக்கு முன்னால், நான் பொள்ளாச்சியில் படிக்கும் போது ஸ்கூலுக்கு முன்னாலலாம் இது வந்து போட்டு வேக வச்சுப்பாங்க. இது கூட கார சட்னி சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. நம்ம சேனல் ஹெல்த்தி ஃபுட் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.